உங்கள நிறைய பேர் கார்லைன் மூவி பார்த்துருப்பீங்க. நெயில் கெய்மன் தான் மூவி டைரக்டர். அவர் அந்த மூவியை எடுத்ததுக்கான இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சோக கதையை தழுவி தான் அவர் எடுத்தது. நெயில் வளர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாம்ஷியர், யூகேல. அங்க அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவரோட தெருவில் ஒரு நல்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் எதிர்பார விதமா தீப்பிடிச்சனால ஃபேமிலி எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுல எஸ்கேப் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியும் அவங்க பேத்தியும். அவங்க வேற ஒரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை யாருமே பார்க்கல. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியவும் வரல. இந்த குழந்தை வெளியே வராதனால சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஒரு பொருளை கலப்புறாங்க. இந்த குழந்தையோட ஃபேஸ் எரிஞ்சு போனனால தான் இந்த குழந்தை வெளியே வராம இருக்குன்னு. சுத்தி இருந்த குழந்தைங்களுக்கு என்னன்னா ஒரு ஆர்வம், இந்த குழந்தை எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்னு சொல்லி. அதனால அந்த பாட்டி வீட்டை விட்டு வெளியே போற அந்த நேரத்துல இந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்ததுலதான் பெரிய அதிர்ச்சி. அந்த குழந்தை அந்த நேரத்திலேயே, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லயே அந்த குழந்தை இறந்திருக்கு. அந்த இறந்த குழந்தைக்கு கண்ணு கூட இல்ல. அந்த கண்ணுல ஒரு பட்டனை வச்சு தச்சிருக்காங்க அந்த பாட்டி. இதெல்லாம் அந்த குழந்தைங்க பார்த்தோன்னா சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டே சொல்லி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த பாட்டிக்கு மனநிலை சரியில்லைன்றதை தெரிஞ்சு கடைசியில மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க.